தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் வரும் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் சமீப காலமாக நடைபெற்று வரும் சம்பவங்கள் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் சார்பில் ஏராளமான பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் மோதல் சம்பவங்கள் மாணவ சமுதாயத்தின் மீதான நம்பிக்கையையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. கடந்த மாதத்தில் நாங்குநேரியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களை நல்வழிப்படுத்த கண்டிப்பு காட்டிய தலைமை ஆசிரியரை கொலை செய்ய மாணவர் ஒருவர் கத்தியை புத்தக பையில் வைத்துக் கொண்டு பள்ளிக்கு வந்த சம்பவம் மாவட்டத்தில் உள்ள மொத்த ஆசிரியர்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் தாழையூத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் இரு மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒரு மாணவருக்கு ஆதரவாக 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தகராறில் ஈடுபட்ட மற்றொரு மாணவனை மிரட்டியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட மாணவன் புத்தக பையில் அரிவாளை மறைத்து பள்ளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மாணவர்களின் உடைமைகளை ஆசிரியர்களை சோதனை செய்வது அந்த பள்ளியில் வழக்கம் என கூறப்படுகிறது. அப்படி மேற்கொள்ளப்பட்ட சோதனையில்தான் மாணவனின் புத்தக பையில் அரிவாள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்த ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். போலீசாரின் விசாரணையில் மோதலில் ஈடுபட்ட இரு மாணவர்கள் மற்றும் இதில் ஒருவருக்கு உதவிய 17 வயது சிறுவன் என 3 கைது செய்து கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்துள்ளனர். புத்தக பையில் அறிவுக்கண்ணை திறக்கக்கூடிய புத்தகங்களை சுமந்து வரக்கூடிய வயதில் ஆயுதங்களை கொண்டு வரும் போக்கு என்பது நமது சமூகத்தின் பொறுப்பற்ற மனப்போக்கைத்தான் காண்பிக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.